நீ சொல்வதை கேட்கவில்லை என்றால் விடவா போகிறாய். நீ சொல்றதை கேட்கலன்னா நான் விடவா போற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. இஃப் ஐ டோன்ட் லிசன் வில் யூ லீவ் மீ. இஃப் ஐ டோன்ட் லிசன் வில் யூ லீவ் மீ. இஃப் ஐ டோன்ட் லிசன் அப்படின்னா நீ சொல்றதை நான் கேட்கலனா வில் யூ லீவ் மீ, என்ன நீ என்ன விடவா போற. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. இதை பற்றி காலையில் தான் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். இதை பற்றி காலையில் தான் நாங்கள் பேசிட்டு இருந்தோம், நீ கரெக்டாக சொல்கிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். We were just talking about this in the morning. We were just talking about this in the morning. We were just talking about this அப்படின்னா நாங்கள் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இருந்தோம் பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம், அதனால we were talking. ஓகேவா. ஸோ இதுவே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா we are talking அப்படின்னு சொல்லுவோம். பேசிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறதுனால we were just talking about this in the morning. காலையில் தான் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. இந்த விஷயத்தில் அவள் மிகவும் பிடிவாதமாக இருக்கிறாள். இந்த விஷயத்தில் அவள் ரொம்ப பிடிவாதமாக இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஷீ இஸ் ஸோ ஸ்டபன் ஆன் திஸ் மேட்டர். ஷீ இஸ் ஸோ ஸ்டபன் ஆன் திஸ் மேட்டர். ஷீ இஸ் ஸோ ஸ்டபன். ஸோ ஸ்டபன் அப்படின்னா பிடிவாதமாக இருக்கிறது. அவள் ரொம்ப பிடிவாதமாக இருக்கா. ஆன் திஸ் மேட்டர் அப்படின்னா இந்த விஷயத்தில் அவள் ரொம்ப பிடிவாதமாக இருக்கா. ஷீ இஸ் ஸோ ஸ்டபன் ஆன் திஸ் மேட்டர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. அவள் என்ன சொல்கிறாளோ அதையே தான் சொல்லி கொண்டிருக்கிறாள். அவள் முன்னாடி என்ன சொன்னாலோ இப்போ வரையும் அதே தான் சொல்லிட்டு இருக்கா. நானும் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்துட்டா அவள் மாற மாட்டா, அதே தான் சொல்றா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். ஷீ இஸ் ஸோ ஸ்டபன் ஆன் ஹர் பாயிண்ட். ஷீ இஸ் ஸோ ஸ்டபன் ஆன் ஹர் பாயிண்ட். ஸோ ஸ்டபன் அப்படின்னா பிடிவாதன்னு பார்த்துருக்கோம். ஸோ அவள் சொன்னதே தான் சொல்றா, அவள் கருத்தை அதே கருத்தையே தான் சொல்றா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு she is so stubborn on her point. So next sentence என்னன்னு பார்க்கலாமா. என்னால் அவளை சமாதானப்படுத்த முடியவில்லை. என்னால் அவளை சமாதானமே படுத்த முடியல. நான் எவ்வளவோ சொன்னாலும் அவள் கேட்க மாட்டேன், என்னால் அவளை சமாதானப்படுத்தவே முடியல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். I couldn't compromise her, or we can say I couldn't console her அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. என்னால் அவளை காம்ப்ரமைஸே பண்ண முடியல, என்னால் அவளை கன்சோலே பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு அவளை என்னால் சமாதானப்படுத்த முடியல. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கிறது. எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ டு ஹாவ் தட் டவுட். ஐ டு ஹாவ் தட் டவுட். ஐ டு ஹாவ் அப்படின்னா எனக்கும் இருக்கு, என்னது தட் டவுட், அந்த சந்தேகம். ஓகேவா. எனக்கும் அந்த சந்தேகம் இருந்தது. ஸோ எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது எல்லாவற்றையும் எப்படி நம்மால் சாப்பிட முடியும். இப்போ ஏதோ ஹோட்டலுக்கு போறீங்க, நிறைய ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாத்தையும் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். ஹவு கேன் வி ஈட் ஆல் தீஸ். ஹவு கேன் வி ஈட் ஆல் தீஸ். ஹவு கேன் வி ஈட் ஆல் தீஸ் அப்படின்னா இது எல்லாத்தையும் எப்படி சாப்பிட முடியும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா. யாரும் உன்னை பற்றி பேச மாட்டார்கள். உன்னை பற்றி யாரும் பேச மாட்டாங்க, நீ கவலைப்படாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். நோபடி வில் டாக் அபவுட் யூ. நோபடி வில் டாக் அபவுட் யூ. ஸோ இங்கே ஃபியூச்சர் பற்றி யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னு ஃபியூச்சரில் பற்றி சொல்கிறதுனால வில் யூஸ் பண்ணியிருக்கோம். நோபடி வில் டாக் அபவுட் யூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. இங்கு என்ன நடக்கிறது என்று எனக்கு நன்றாகவே தெரியும். இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ சொல்ல வேணாம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I know exactly what goes on here. I know exactly what goes on here. I know exactly அப்படின்னா எனக்கு நல்லா தெரியும். What goes on here, இங்கே என்ன நடக்குதுன்னு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. இதை நானே சமாளித்துக் கொள்கிறேன். இதை நானே பார்த்துக்கிறேன், இதை நானே சமாளிச்சுக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I will handle it myself. I will handle it myself. ஸோ ஹேண்டில் அப்படின்னா சமாளிக்கிறது. ஸோ I will handle it myself. myselfனா நானே. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. அவனிடம் மன்னிப்பு கேள். அவன்கிட்ட சாரி கேளு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். அப்பாலஜைஸ் டு ஹிம். அப்பாலஜைஸ் டு ஹிம். ஸோ சாரி கேளு அப்படிங்கிறதுக்கு அப்பாலஜைஸ் அப்படின்னா சாரி கேட்குறது. ஓகேவா. அப்பாலஜைஸ் டு ஹிம், அவன்கிட்ட சாரி கேளு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. இன்று என்னுடைய பைக்கை எடுத்து வரவில்லை. இன்னைக்கு நான் என் பைக்கை எடுத்துகிட்டு வரல, பஸ்ஸில் தான் வந்தேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. இன்னொருத்தவங்க பைக்கில் வந்தேன், இல்லை பஸ்ஸில் வந்தேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I didn't get my bike today. I didn't get my bike today. I didn't get my bike today அப்படின்னா இன்றைக்கி நான் என் பைக்கில் வரல, என் பைக் எடுத்துகிட்டு வரல. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. இந்த நேரத்தில் ஆட்டோ கிடைக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. இந்த டைமுக்கு ஆட்டோ கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. இப்போ லேட் நைட் ஆகிடுச்சில, ரொம்ப டைம் ஆகிட்டு, நீங்கள் எங்கேயோ வெளியில் போகணும், ஆட்டோவில் போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த டைமுக்கு ஆட்டோ கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்.
I'm not sure if an auto will be available at this time. I'm not sure if an auto will be available at this time. ஓகேவா? ஸோ ஐம் நாட் ஷுர் அப்படின்னா எனக்கு சரியாக தெரியல. என்னது? இஃப் அன் ஆட்டோ வில் பி அவைலபிள், ஆட்டோ இருக்குமான்னு. அட் திஸ் டைம் அப்படின்னா இந்த டைமுக்கு. ஐம் நாட் ஷுர் இஃப் அன் ஆட்டோ வில் பி அவைலபிள் அட் திஸ் டைம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? நாம் நடந்து செல்லலாமா, நம்ம நடந்து போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. கேன் வி வாக், கேன் வி வாக், கேன் வி வாக் அப்படின்னா நம்ம நடந்து போகலாமா, நம்ம நடக்கலாமா. ஓகேவா? ஸோ கேன் வி வாக். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? இதுதான் உன்னுடைய பெற்றோர்கள் உனக்கு சொல்லி கொடுத்தார்களா, இதான் உங்கள் அப்பா அம்மா உனக்கு சொல்லி கொடுத்தாங்களா. ஏதாவது கோவம் வந்தால் சொல்லுவோம் இல்லையா, இதான் உங்கள் அப்பா அம்மா உனக்கு சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? இஸ் திஸ் ஹவ் யுவர் பேரண்ட்ஸ் டாட் யூ, இஸ் திஸ் ஹவ் யுவர் பேரண்ட்ஸ் டாட் யூ. டாட் அப்படின்னா டீச்சோட பாஸ்டன்ஸ், டீச்னா சொல்லி தருது. ஸோ டீச்சோட பாஸ்டன்ஸ் டாட். ஓகேவா? ஸோ இது இஸ் திஸ் ஹவ் யுவர் பேரண்ட்ஸ் டாட் யூ, இப்படிதான் உன் பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்தாங்களா. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? இது மறுபடியும் நடக்கக்கூடாது, இதுதான் லாஸ்ட் டைமாக இருக்கணும், இனிமேல் இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் ஷுட் நாட் ஹேப்பன் அகெயின், இட் ஷுட் நாட் ஹேப்பன் அகெயின், இட் ஷுட் நாட் ஹேப்பன் அப்படின்னா நடக்கக்கூடாது, அகெயின்னா மறுபடியும், இது மறுபடியும் நடக்கக்கூடாது, இட் ஷுட் நாட் ஹேப்பன் அகெயின். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? உன்னுடைய பிரச்சனை என்னவென்று என்னிடம் சொல், உன் பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டெல் மீ வாட் யுவர் ப்ராப்ளம் இஸ், டெல் மீ வாட் யுவர் ப்ராப்ளம் இஸ், டெல் மீ அப்படின்னா என்கிட்ட சொல்லு, வாட் யுவர் ப்ராப்ளம் இஸ், உன்னோட பிரச்சனை என்னன்னு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? இதெல்லாம் சகஜம், இதை பெரிய விஷயமாக்காதே, இதெல்லாம் சகஜமாக நடக்கிறது, இதை பெரிய விஷயமாக்காது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. தீஸ் ஆர் காமன், டோன்ட் மேக் இட் அ பிக் டீல், தீஸ் ஆர் காமன், டோன்ட் மேக் இட் அ பிக் டீல். ஸோ தீஸ் ஆர் காமன் அப்படின்னா இதெல்லாம் சகஜம், டோன்ட் மேக் இட் அ பிக் டீல் அப்படின்னா இது பெரிய விஷயம் ஆக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? எவ்வளவு செலவானாலும் நான் இதை வாங்குவேன், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, இது என்ன விலையாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நோ மேட்டர் ஹவு மச் இட் காஸ்ட்ஸ் ஐ வில் பை இட், நோ மேட்டர் ஹவு மச் இட் காஸ்ட் ஐ வில் பை இட். ஸோ எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நோ மேட்டர் ஹவு மச் இட் காஸ்ட் ஐ வில் பை இட், நான் இதை வாங்குவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? நான் இதை 1000 முறை கேட்டிருக்கிறேன், நான் இதை 1000 தடவை கேட்டிருக்கேன், மறுபடியும் மறுபடியும் இதையே சொல்லாத, இதுவரை 1000 தடவை கேட்டுட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I've heard this many times, I've heard this many times. 1000 தடவை சொல்லிட்டேன், 1000 தடவை கேட்டுட்டேன் அப்படிங்கிறதுக்கு I've heard this many times, 1000 தடவை சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்கு I've told this many times, I've told this many times. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். இதற்கு மேல் என்னால் இதை செய்ய முடியாது, இதுக்கு மேலே என்னால் இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐ கான் டூ இட் எனிமோர், ஐ கான் டூ இட் எனிமோர். அவளுக்கு என்ன பிரச்சனை என்று என்னிடம் சொல், ஏன் அவள் ஒரு மாதிரி இருக்கா, அவளுக்கு என்ன பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீ ஏன் இங்கே வந்த, நீ ஏன் இங்கே வந்த, நான் உன்னை வராதுன்னு சொன்னல, நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? why did you come here, why did you come here, why did you come here அப்படின்னா நீ ஏன் இங்கே வந்த. இதுவே நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு கேட்கணும்னா why did you come here, நான் அவனை தானே வர சொன்னேன், நீ ஏன் வந்த, why did you come here. ஓகேவா? ஸோ இதுவே நீ ஏன் இங்கே வந்த, நீ ஏன் இங்கே வந்த, நான் உன்னை வேறு இடத்துக்கு தானே வர சொன்னேன், நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா why did you come here, why did you come here, நீ ஏன் இங்கே வந்த, why did you come here. ஓகேவா? நீ ஏன் வந்த, நீ ஏன் வந்த அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா why did you come here, why did you come here அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது ஏன் இங்கே இருக்குது, இது ஏன் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? why is this here, why is this here, இது ஏன் இங்கே இருக்குது, why is this here. ஓகேவா? ஸோ இதுவே இது ஏன் இங்கே இருக்குது, இது ஏன் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கணுன்னா எப்படி கேட்கலாம்? why is this here, why is this here, இது ஏன் இங்கே இருக்குது, இது ஏன் இங்கே இருக்குது, why is this here, why is this here அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ நம்ம எந்த மீனிங்கில் கேட்குறோம் அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை ஒரு ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன், நான் இதை
அவனோட ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன், நான் அவன் ஞாபகமாக இதை நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have kept it as his memory. I have kept it as his memory. I have kept it அப்படின்னு நான் இதை வச்சுருக்கேன். என்னவா? அவனோட ஞாபகமா. as his memory. அவன் ஞாபகமாக நான் இதை வச்சுருக்கேன். I have kept it as his memory. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு போகலாம், நம்ம வீட்டுக்கு திரும்ப போயிடலாம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் கோ பேக் ஹோம். லெட்ஸ் கோ பேக் ஹோம். லெட்ஸ் கோ பேக் ஹோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு திரும்ப போயிடலாம். லெட்ஸ் கோ பேக் அப்படின்னா நம்ம திரும்ப போகலாம். ஹோம் அப்படின்னா வீட்டுக்கு. ஸோ நம்ம வீட்டுக்கு திரும்ப போகலாம். லெட்ஸ் கோ பேக் ஹோம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் சொல்கிற வரையும் வெளியில் வரக்கூடாது, நான் சொல்கிற வரையும் வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் கம் அவுட் அன்டில் ஐ சே. டோன்ட் கம் அவுட் அன்டில் ஐ சே. டோன்ட் கம் அவுட் அப்படின்னா வெளியில் வராத. அன்டில் வரைக்கும். எது வரைக்கும்? ஐ சே நான் சொல்கிற வரைக்கும். நான் சொல்கிற வரைக்கும் வெளியில் வராத. டோன்ட் கம் அவுட் அன்டில் ஐ சே. ஸோ இதுவே நான் சொல்கிற வரையும் அவனை வெளியில் வர வேண்டான்னு சொல்லு. நான் சொல்கிற வரையும் அவனை வெளியில் வர வேண்டான்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ask him to not come out until I say. ask him not to come out until I say. ask him not to come out அப்படின்னா அவனை வெளியில் வர வேணான்னு சொல்லு. until I say நான் சொல்கிற வரைக்கும் அவனை வெளியில் வர வேணான்னு சொல்லு. ask him not to come out until I say. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. நீ கீழே விழுந்ததை எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம பேசிக்கிட்டதை எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? everyone was watching. everyone was watching அப்படின்னா எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க, எல்லாரும் கவனிச்சிட்டு இருந்தாங்க. ஓகேவா. ஸோ everyone was watching. ஸோ இதுவே எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்களா, எல்லாரும் கவனிச்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? was everyone watching? was everyone watching. எல்லாரும் கவனிச்சிட்டு இருந்தாங்களா, எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்களா. was everyone watching. ஸோ இதுவே யாருமே பார்க்கல, யாருமே கவனிக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? no one is watching. no one is watching. யாருமே கவனிக்கலை. no one is watching. ஸோ இதுவே யாருமே கவனிக்கலையா, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதை பண்ணினது நான் தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I was the one who did that. I was the one அப்படின்னா நான் தான் அது. என்னது? who did that. அதை செஞ்சது நான் தான். I was the one who did that. ஓகேவா. ஸோ இதுவே இதை செஞ்சிட்ருக்கிறது இவ தான், இந்த வேலையை செஞ்சிட்ருக்கிறது இவ தான் அப்படின்னு சொல்லணும்னா எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? she is the one who is doing this. she is the one who is doing this. she is the one அப்படின்னா அவ தான். who is doing this இதை பண்ணிகிட்ருக்கிறது இவ தான். she is the one who is doing this. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை பற்றி உங்ககிட்ட கேட்டதே இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I never asked you about this. I never asked you அப்படின்னா நான் உங்ககிட்ட கேட்டதே இல்லை. about this நான் இதை பற்றி உங்ககிட்ட கேட்டதே இல்லை. I never asked you about this. ஸோ இதுவே நான் இதை பற்றி உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன், அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I will never ask you about this. I will never ask அப்படின்னா நான் கேட்க மாட்டேன். about this அப்படின்னா நான் இதை பற்றி உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன். I will never ask you about this. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த விஷயத்தில் என்னால் உனக்கு உதவி செய்ய முடியாது, இந்த விஷயத்தில் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can't help you with this. அப்படின்னா என்னால் உதவி செய்ய முடியாது. with this இந்த விஷயத்தில்.
இந்த விஷயத்தில் என்னால் உதவி செய்ய முடியாது. ஐ காண்ட் ஹெல்ப் யூ வித் திஸ். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னால் டிவி பார்க்காம இருக்க முடியல. என்னால் டிவி பார்க்காம இருக்க முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் ஹெல்ப் வாட்சிங் டிவி. ஐ காண்ட் ஹெல்ப் வாட்சிங் டிவி அப்படின்னா என்னால் டிவி பார்க்காம இருக்க முடியலை. ஸோ இங்கே காண்ட் ஹெல்ப் அப்படிங்கிறது இருக்க முடியல அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ரேஸ். ஓகேவா? ஸோ ஐ காண்ட் ஹெல்ப் வாட்சிங் டிவி. ஐ காண்ட் ஹெல்ப் பீட்டிங் ஹிம் அப்படின்னா என்னால் அவனை அடிக்காமல் இருக்க முடியல. ஐ காண்ட் ஹெல்ப் பீட்டிங் ஹிம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹவு டு யூ நோ? ஹவு டு யூ நோ? உனக்கு எப்படி தெரியும்? ஹவு டு யூ நோ? ஹவு அப்படின்னா எப்படி, டு யூ நோ உனக்கு தெரியும், உனக்கு எப்படி தெரியும், ஹவு டு யூ நோ. ஸோ இதுவே அவளுக்கு எப்படி தெரிஞ்சது, அவளுக்கு எப்படி தெரிய வந்தது, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹவு டிட் ஷி நோ? ஹவு டிட் ஷி நோ? அவளுக்கு எப்படி தெரிய வந்தது, ஹவு டிட் ஷி நோ. ஸோ இதுவே அவளுக்கு எப்படி தெரியும், அவளுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.